அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பல்லு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டு என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு பல்லு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு இடியப்ப மாவு 1 கிலோ எடுத்துருக்கிறேன். தேங்காய் 2 தேங்காவை மிக்சியில் அரைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சீனி ஒரு படி, பால் 1 லிட்டர் வச்சுருக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ரௌன் கலர் எடுத்துருக்கிறேன். இனிப்பு சுவையை தூக்கலாக காமிக்க உப்பு கொஞ்சம், எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு மில்க் மேட், வாசனைக்கு பசுநெய். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பதனி. அது எனக்கு கிடைக்கல, ரம்ப விலையை வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இப்போது எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. பயணி சேர்த்து இதில் செய்வோம். பயணி கிடைக்கல, அதனால் ரம்ப விலையை வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பால் எடுப்போம். இதை ஒரு வடித்தட்டில் போட்டு கட்டிப்பாலும் தண்ணிப்பாலும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சட்டியில் எடுத்து வச்சுக்கிற 1 கிலோ இடியப்ப மாவை பிரித்து கொட்டிப்போம். அந்த மாவோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். இப்போ மாவு கூட சேர்க்க 1 கிலோ மாவுக்கு ஒரு 50 கிராம் நெய் சூடு பண்ணி ஊற்றிப்போம். தேங்காய் பாலை 2 விதமாக எடுத்துக்காச்சு. இப்போ மாவு பிணையிறதுக்கு திக்கான பாலை ஊற்றி பிணைய போகிறேன். அது கூட ஒரு 150 கிராம் சீனி சேர்த்துக்கிறேன். இப்போது மாவு பிணையிற ப்ராசஸ் பார்க்கலாம். ஹீட் பண்ண எண்ணெயை பாதி சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் 1 முட்டை ஊற்றுறேன். அந்த மாவோடு நல்லா கலக்கிக்கிங்க. திக்கு பாலில் போட்ட சீனியை நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைச்சி இடியப்பம் மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துப்போம். மாவை பிணைஞ்சாச்சு. இப்படி சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். இடியப்ப மாவுலாம் புளியோம்ல அந்த மாதிரி. இப்போ இதை நம்ம 4ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போ 4ஆக பிரித்தாச்சு. கொழுக்கட்டை கலர் சேர்க்காமல் ஒயிட்டாகவும் செய்யலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்காண்டி கலர்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 4ஆக பிரித்து ஒன்றை கஞ்சிக்கு கரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி 3லேயும் கலர் சேர்த்தாச்சு. கலர் சேர்த்த மாவை குட்டி குட்டியாக நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை செய்ய இதை தான் பல்லு கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். ஏண்டா நாங்கள் காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் சைடில் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு பல்லு முளைச்சா இந்த கஞ்சி ரெசிபியை செஞ்சு சொந்தக்காரவங்களுக்கும் சம்மந்தி வீட்டுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவோம். நம்ம விஐபிக்கு 10வது மாதத்தில் பல்லு முளைச்சிருக்கு. இப்போது ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டையை ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துப்போம். 5 நிமிஷம் வெந்தாவே போதும். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆற விட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா கலர்ஃபுல்லாகவே வந்திருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது நம்ம கஞ்சி செய்கிறத பார்ப்போம். ஒரு தாராளமான சட்டி எடுத்துட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுக்கிற பசும்பால் அது கூட சேர்த்துப்போம். இந்த பாலோட நம்ம ரம்ப இலையை கொதிக்க வச்சுக்கிறோம்ல, அதையும் வடிகட்டி இது கூட ஊற்றிப்போம். இனிப்பு சுவையை கூடுதலாக காமிக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். எடுத்து வச்சுருந்த மீதி மாவை தண்ணி பால் வச்சுருந்தோம்ல அது கூட இதை போட்டு கரைச்சிக்கலாம். ரம்ப இலை, உப்புத்தூள் கலந்த பாலை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுப்போம். பால் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்க்க ஒரு 3/4 கிலோ சீனி அளந்து எடுத்துக்கிறேன். சீனி அந்த பால் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கலர் கொழுக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்து லைட்டாக கிண்டி விடுவோம். நம்ம கொழுக்கட்டையை ஏற்கனவே வேக வச்சுருந்ததுனால ஒட்டாது, இருந்தாலும் மெதுவாக கிண்டி விடுவோம். கலர் வைஸ் கொழுக்கட்டையை சேர்த்தாச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். எடுத்து வச்சுருந்த தண்ணி தேங்காய் பாலில் மாவை கலக்கி வச்சுருந்தோம். அதை இப்போ இந்த கஞ்சியில் சேர்க்க போகிறோம். இந்த கஞ்சிக்கு இதுதான் திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடி பிடிச்சிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து திணிங்கி திக்னஸ் கொடுக்கும். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும்.
எக்ஸ்ட்ரா எசன்ஸுக்கு பதில் ரம்ப இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பசு நெய் ஏற்கனவே மாவில் போட்டு பண்ணிட்டோம்னா மீதி நெய்யை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம பல்லு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக பல்லு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை இறக்கி வச்சுட்டா கொஞ்சம் ஆற ஆற இன்னும் திக்னஸ் கொடுத்துரும். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கூடுதல் சுவைக்காண்டி நான் வந்து மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். டப்பி பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டா நம்ம பல்லு கொழுக்கட்டை கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம விஐபி பல்லு முளைச்சவங்க தான் இதை வந்து திறந்து முதல்ல கிண்டி விட்றாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் இந்த கஞ்சியை சுவைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் வரிசையில் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த கோப்பையால் ஒரு 30-35 கோப்பை அளவுக்கு இந்த கஞ்சி வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம கஞ்சியை முதல் டேஸ்டிங்கே நம்ம விஐபி தான் சாப்பிட்டாங்க. பாருங்கள் எப்படி சுவைச்சி சாப்பிட்றாங்கன்னு. அதை பார்த்த சந்தோஷத்தில் நாங்களும் கஞ்சியை நல்லா டேஸ்ட் பண்ணி குடித்தோம். நம்ம குட்டி விஐபிக்கு இந்த கஞ்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.